ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்டே போக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவ்வளோ சத்துள்ள ஆப்பிள் நமக்கு எப்படி கிடைக்கிதுன்ற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஆப்பிள் எப்படி நம்ம கைக்கு வருது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் விதைகள். ஆப்பிளை சாப்பிட்டு தூக்கி போகிற முடியல, அந்த விதைகள் தான். அந்த விதைகள் எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்கும்போது செடியாக வரும். இன்னும் வளர 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 அது மரமாக நமக்கு கிடைக்கிது. உண்மையால் ஆப்பிள் மரம் எப்படி இருக்குதுன்னு இங்கே பாருங்கள். எவ்வளோ அழகான மரம் இருக்குது. இது ரொம்ப பெருசாக வராது, ஒரு 20 மீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மரத்தில் இருந்து இப்படி தான் மொட்டுக்கள் வைக்கும். மொட்டுக்கள் பாருங்கள், ரோஸ் கலர்லேயும் அழகாக இருக்குது. பூத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது வெள்ளையாக இருக்குது. இதுதான் ஆப்பிள் பூவு. இந்த பூவில் இருந்து தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது காயாகி பழமாக வரப்போகுது. இந்த பூக்கள்லேருந்து பாருங்கள் பிஞ்சு வந்திருக்கு. இது ஆப்பிள் பிஞ்சு ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். இது தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜு. இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி காயாக வருது பாருங்கள். கொத்து கொத்தாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்படி தான் ஆப்பிள் கொத்து கொத்தாக தான் வருது. இந்த காய் பழுத்து நம்ம கையில் ஆப்பிளாக கிடைக்கிது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோடய இலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த இலைகள் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டெய்லி சாப்பிட்ற ஆப்பிள் இந்த சுழற்சி இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருவாகி தான் நம்ம கையில் கிடைக்கிது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் பெற என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்கள் நான் வரிசையாக போட்டுகிட்டே இருக்கேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.